என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய ஜாதகத்தை நான் கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனால்தான் உன் அம்மா இதனை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். இந்த சூழ்நிலைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதனை அந்தந்த நேரங்களில் அந்தந்த தருணங்களில் சரியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து கொண்டிருக்கின்றாள் இந்த வராகி என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் எதையும் யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் நம் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் வந்து நம்மை மிகுதியான வேதனைக்கு ஆட்படுத்திவிடும். உடனே கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் சட்டென்று நம் ஜாதகத்தை தூக்கி ஓடிச் செல்கின்றோம். நம் ஜாதகத்தில் என்ன இருக்கிறது, நம் கட்டங்கள் நமக்கு என்ன சொல்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்காக நாம் உடனடியாக அங்கும் இங்குமாக ஓடித் திரிகின்றோம். இதனால் உன் மனதிற்கு தெளிவு கிடைக்கும் என்றால் பரவாயில்லை. ஒருவேளை உன் மனதிற்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் என்றால் நிச்சயமாக அதனை சற்று என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள், இந்த சூழ்நிலைகள் என்று பலவற்றை கடந்து நமக்கு ஒரு நல்லதை நடத்த காத்து கொண்டிருக்கும் நேரம், சில தவறான மனிதர்களினுடைய தவறான வழிகாட்டுதல்களால் நீ எந்த ஒரு தவறான நிலைக்கும் சென்றுவிடக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை அம்மா இதனை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் ஏமாற்றத்தை நமக்கு கொடுக்க நினைக்கிறார்கள். எப்பொழுதும் இவர்கள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை நமக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்று நான் உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் சற்று கவனத்தோடு இருப்பது தானே அவசியமான ஒன்று. யாரிடமும் சென்று உன் ஜாதகத்தை கொண்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. அம்மா, நீ சொல்வதை பார்த்தால் ஜாதகமே பார்க்கக்கூடாதா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, உன்னை பார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லி உன்னை பரிகாரங்களை செய்யச் சொல்கின்றவர்கள், அதற்குள் உன்னை இழுத்து விடுகின்றவர்கள் சொல்வதுதான் போலியானது என்று உன் அம்மா சொல்கின்றேன். உன்னுடைய ஜாதகத்தில் எல்லாமுமே உனக்கு சரியான நிலையில் இருக்கும் பொழுது, உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாக உனக்கு நடக்க வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது, அந்த இடத்தில் உனக்கு தவறான ஒரு வழிகாட்டுதல் கிடைத்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். சரி, இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ ஜாதகத்தை பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய நேரம் இப்பொழுது சரியாக இருக்கின்றது. நீ செய்வது எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ பட்ட பல வேதனைகளுக்கு உனக்கு தீர்வாக சில விஷயங்கள் நடக்கப் போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் ஒரு விஷயத்தின் மீது நாட்டம் கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ இழப்பது எந்த வகையில் நியாயமாக முடியும்? உனக்குரிய சந்தோஷத்தை நீ இழந்து நிற்பது என்பது எந்த வகையிலும் உறுதியானதாக மாறாது. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை நீ எப்பொழுதும் முழு மகிழ்ச்சியோடு பெற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய விருப்பங்களை என் பிள்ளை நீ சரியானதாக எப்பொழுதும் உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நொடியிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன் நிலை என்னவென்று நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பட்சத்தில் நீ நினைத்ததும் நீ எதிர்பார்ப்பதும் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். இந்த தருணங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்தது போதும். இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்.
உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை சற்று நீ உன்னிப்பாக கவனிக்க தொடங்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்கள் இங்கு ஏராளம். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களில் வேண்டும் என்றே உன்னை துன்பப்படுத்தியவர்கள் ஏராளம். வேண்டும் என்றே உண்மையில் யாரொருவர் இந்த ஜாதகத்தை குறித்து தவறான கருத்துக்களை தெரிவிப்பார்களோ அவர்களிடத்தில் உன்னை அழைத்துச் சென்று உன்னுடைய பாதையையே திசை திருப்பி விட்டவர்களும் உண்டு. இனிமேலும் என் குழந்தையே, உன்னுடைய மன திருப்திக்காக நீ ஜாதகம் பார்க்க வேண்டுமா? எடுத்து கொண்டு செல். அதுவும் அடிக்கடி சென்று பார்க்காதே. வேறு வேறு நபரிடம் சென்று உன் ஜாதகத்தை காட்டாதே. என் குழந்தையே, முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயத்தை கவனித்துக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய ஜாதகத்தில் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கட்டங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதை வேண்டுமானாலும் உணர்த்தட்டும், ஆனால் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை உறுதியாக எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் இங்கு இருக்கும் பொழுது, தெய்வத்தின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேரும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாமல்லவா? எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை, இனிமேல் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு வராது. இந்த நிலை கடந்த ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுமையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி தரத்தானே வேண்டும். இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று சரியாக உனக்கு நடத்திவிடத்தான் முன்வந்து நிற்கின்றேன். உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று வெளிப்படுத்தி விடத்தான் உன் தாயானவள் வந்திருக்கின்றேன். என் குழந்தை மனதில் இருக்கின்ற குழப்பம், என் குழந்தைக்கு இருக்கின்ற கலக்கம், என் பிள்ளை தேவையில்லாமல் யோசிக்கின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததை தெரிந்து கொண்டவுடன்தான் உன் தாயானவள் உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய ஜாதகத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. உன்னுடைய கட்டங்கள் ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்தச் சொல்கிறது. அதாவது, நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட துன்பங்களும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். அப்படியானால் உன் கட்டங்கள் உனக்கு சரியான பல விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது. அதை உனக்கு தெளிவுபடுத்திவிடத்தான் நானும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இதை என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் நானும் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்ததையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நன்மைகள் நிறைவாக நடக்கிறது என்று அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய சந்தோஷங்களிலும் சட்டென்று உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் கடந்து உனக்கு வேண்டிய நன்மைகளை நான் தர தயாராகி இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிசயங்களை நீ என்னவென்று உணரப்போகிறாய் என்பதற்காகத்தான். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிசயத்தை நீ என்னவென்று காணப்போகிறாய் என்பதற்காகத்தான். இனிமேலும் நீ சொன்னது போல உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து நீ கலங்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை தர வேண்டிய நேரம். நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய நேரம். என் பிள்ளையினுடைய சந்தோஷங்களை எல்லாம் தாண்டி உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிட்டது. நீ எந்த இடத்திலும் நினைத்ததையெல்லாம் தொலைத்ததையெல்லாம் மறந்துவிடு. இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். சந்தோஷம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய நேரம். எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதிலிருந்து நீ பின்வாங்கிவிடக் கூடாது. உன்னை பின்வாங்க வைக்க பல முயற்சிகள் நடக்கிறது. உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே தள்ள பல முயற்சிகள் நடக்கின்றது.
இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இருந்து சரியான பாடம் உனக்கு கற்றுக் கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது. இந்த பாடங்கள் உன்னை வலுவாக்கும், உன் எதிர்காலத்தை திறமையாக்கும். நீ ஆசைப்பட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும். உன்னை சுற்றிலும் நடப்பதையெல்லாம் உனக்கு என்னவென்று உணர்த்தட்டும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும், நீ பட்ட அவமானங்களும் போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களை உணர்த்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நம்பிக்கையோடு இரு. உன் ஜாதகம் உனக்கு சரியான நிலையைத்தான் உருவாக்கி இருக்கின்றது. இனி எந்த சூழ்நிலையையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். எந்த நிலையையும் எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு நிச்சயமான சந்தோஷங்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லை கடந்த உன் வாழ்க்கை எப்பொழுதும் நீ சொன்னதை விட உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் வருகிறது என்று நீ கண்ணீர் வடித்ததற்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. ஆசைப்பட்டது அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறவும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கவும் எப்பொழுதும் உறுதியோடு வரக்கூடிய காலம் கைகூடி வந்துவிட்டது. எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக்கிறது, ஏதுவாக மாற்றுகிறது என்பதனை உணர்ந்து உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். உன் அம்மா நான் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு விஷயம் என்று இவை எல்லாவற்றிலும் உனக்கான பல நம்பிக்கைகளை நீ நிறைவாக பெற வேண்டிய கால நேரம். இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் நீ விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. உனக்காக நான் வரும் வரை நீ எப்பொழுதும் நமக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை கண்டறிய தொடங்கு. தேவையில்லாத மனிதர்களின் பேச்சுக்களை கேட்டு உன்னுடைய தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே. உன்னால் முடியும் என்ற ஒரு விஷயத்தை முடியாது என்று இன்னொருவர் சொன்னால் அதை நீ நம்புவது நியாயமாகுமா? என் பிள்ளையே, எல்லா நிலையிலும் நமக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்திவிட நினைக்கும் இந்த காலகட்டம் இனி உனக்கு நீ விரும்பியது போல மாற வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய ஜாதகத்தை கணிப்பதை நிறுத்திவிட்டு உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ வெளிப்படுத்து. உன்னுடைய மனது யோசிக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெளிவுபடுத்து. நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உறுதிப்படுத்து. உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயங்களுக்காக இனி ஒருபோதும் கலங்காதே. உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் செய்வதையெல்லாம் நீ ஒருபோதும் எண்ணி வருத்தப்படாதே. உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம். உன்னுடைய ஜாதகத்தில் கட்டங்கள் அத்தனையும் சரியாக இருக்கின்றது. உனக்கு நல்லது நடப்பதை அது மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கின்றது. அதனால் எந்த நிலையிலும் இனி ஒருபோதும் யாரும் எதையும் சொன்னார்கள் என்று பணத்தை செலவழித்து தேவையில்லாத விஷயங்களுக்குள் உன்னை நீ ஈடுபடுத்தாதே. அம்மா, நீ சொல்வது எல்லோருக்கும் பொருந்துமா? நான் கேட்கிறேன், எனக்கு சொல்கிறாய், இன்னொருவரும் கேட்கிறார். அவருக்கு வேறு ராசி, எனக்கு வேறு ராசி. அப்படியானால் அது அவர்களுக்கு பொருந்துமா, இல்லை எனக்கு பொருந்தாது அவர்களுக்கு பொருந்துமா என்று நீ கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அம்மா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இப்பொழுது இந்த நேரத்தில் யாரொருவர் தன் ஜாதகத்தை கணிக்க வேண்டும், தனக்கு நேரம் சரியில்லாதது போன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது என்று கையில் ஜாதகத்தை எடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கான பதிவுதான் இந்த பதிவு என்பதனை மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரத்தில் இருக்கின்ற உனக்கு வேண்டும் என்றே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன் கையில் எடுக்கச் சொன்ன விஷயம்தான் இந்த ஜாதகம். அதனால் இது நிலை என்னவென்று உணர்ந்து இதனை நீ என்னவாக மாற்றப் போகிறாய் என்பதனை புரிந்து நீ சரியானபடி உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதிப்படுத்த தயாராக இரு. அதுபோதும். இனி எந்த நிலையிலும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றி ஒவ்வொன்றும்
நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.